வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருடத்துக்கான பலன்கள். இதை 4 பகுதியாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பகுதி, ஏப்ரல்லேருந்து ஜூன் முடிய ஒரு பகுதி, ஜூலைலேருந்து செப்டம்பர் முடிய ஒரு பகுதி, அக்டோபர் டு டிசம்பர் 4வது பகுதி. 4 குவார்ட்டராக பிரித்து சொல்கிறேன். கன்னிராசி இப்போது இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்றது முதல் பகுதிக்கு போகலாம். இது அமக்களமான ஒரு ஆரம்பம். என்ன காரணம்? 9ல் குரு இருக்கார். அவர் எது வரைக்கும் இருக்கார்? மே 15 வரைக்கும் இருக்கார். எந்த கிரகம் எப்படி போனாலும் சரி, குரு 9ல் இருக்கும்போது டோட்டல் ப்ரொடெக்ஷன். அவ்வளோதான். நமக்கு வேக்சினேஷன் கொடுப்பாங்க. எதுக்குன்னா நம்ம உடம்பை பாதுகாக்க. அது மாதிரி இது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு இல்லை, எல்லாத்துக்கான வேக்சினேஷன். அது 9ல் இருக்கிற குரு அவ்வளோ சிறப்பு. அதனால் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன இன்னொரு மேஜர் பிளானட் சனி, அவர் 6ஆம் வீட்டில் இருக்கார். ஜனவரியிலேருந்து மார்ச் முடியும். ஏப்ரல் 1 தான் 7ஆம் வீட்டுக்கு போகிறார். 6ல் இருந்தாலும் சிறப்பு, 7க்கு போனாலும் சிறப்பு. அப்போ 6ல் இருக்கக்கூடிய சனி ஒரு காம்படிட்டிவ் எட்ஜுன்னு சொல்லுவோம். அதான் 10 பேர் ஓடினாலும் நீங்கள் முதலாக வருவீங்கன்னு அர்த்தம். அதுபோல் ஒரு திறமையை உங்களுக்கு பளிச்சிட வைப்பார். அதே நேரத்தில் குரு சிறப்பாக இருக்கார், சனி சிறப்பாக இருக்கிறார். இந்த மார்ச் மாதம் மிக முக்கியமான கிரகம் சுக்கிரன், அவர் மீன ராசியில் போய் உச்சமடைகிறார். தொடர்ந்து புதனும் அங்கே போய் ஜாயின் பண்ணுறார். அப்புறம் சூரியனும் அங்கே போய் ஜாயின் பண்ணுறார். அப்புறம் அதாவது ஏப்ரல் மாதத்தில் சனி அங்கே போவார். ஆனால் சனியை தவிர மற்றவங்கள்லாம் இப்போ அங்கே இருக்காங்க. அப்போது 7ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் சொல்லுவோம். புதனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அங்கே உச்சத்தில் இருக்கார். அவர் 9க்கும் 2க்கும் உடையவர். அப்போ என்ன முக்கியமான விஷயம், ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில முக்கிய திருப்பு முனைகள் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க, நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ட்டு. யாரோ ஒருத்தர் கேஷுவலாக கூப்பிட்டு பேசுவார். அதில் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறியா அப்படின்னு. மனசுக்குள்ளே ஒரு ஆள் குதிச்சுன்னு இருப்பான், ஆஹா இப்படிப்பட்ட பொசிஷனானு. வெளியில் அப்படி கொஞ்சம் நிதானமாக கெத்தா பார்க்கலாம் அப்படிம்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டங்களும் திருப்பு முனைகளும் வாய்ப்பதற்கான ஒரு காலகட்டம். சில பேருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, நல்ல நியூஸ் வரும் குழந்தை பாக்கியத்துக்கு. சில பேருக்கு நேச்சுரல் ப்ராசஸில் இல்லை, இந்த ஐவிஎஃப் இது மாதிரி செய்கிறதுல வெற்றி ஏற்படும். அப்போது பல நாள் தவம் இப்போது நடக்கிறது, சித்தியாகிறது. அது பெரிய ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை. வெளிநாட்டு பயணங்களை பற்றி எண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஆம்பிஷன் இருக்கலாம், நான் பெரிய ஒரு லீடிங் இன்ஸ்டியூட்டில் போகணும். இங்கேனா ஐஏஎம்மாவடா வேணுமோ, ஐஐடி சொல்கிறோம். சில நேரங்களில் மெடிக்கல் ட்ரை பண்ணால் மெடிக்கல். அதே நேரத்தில் வெளிநாட்டில் சொல்கிறான் கேம்பிரிட்ஜுன்றான், ஆக்ஸ்ஃபோர்டுங்கிறோம். இந்த மாதிரி பேர் சொல்லக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு இன்ஸ்டியூஷனை பற்றி நீங்கள் ட்ரீம் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் அதுக்காக ஓரளவுக்கு படிக்கணும். ஆனால் படித்தாலுமே கிடைக்கிறது கஷ்டம்னு நினைப்போம். ஆனால் படித்தா நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கான அதிர்ஷ்டமும் வேகமும் இப்பொழுது நிறைந்து இருக்கிறது இந்த கோச்சாரத்து மூமெண்ட்டில். அப்போது தசாபுக்திகள் நல்லா இருந்தால் இன்னும் சிறப்பு. அது நல்லா இல்லாட்டால் கூட அந்த இடத்தை நெருங்குவதற்கான நல்ல ஃபோர்ஸை கொடுக்கறது இப்போ இருக்கிற அந்த கிரக நிலைகள். அதனால் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் 3 மாதம் மிக மிக சிறப்பானது. சரி, இப்போ ஏப்ரல்லேருந்து ஜூன் பார்க்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி சனி 7ஆம் வீட்டுக்கு போகிறார். இவர்கிட்ட ஏறத்தாழ 2027 முடிய இருக்கார். 7ஆம் வீட்டில் சனி போகும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனைகள் நிகழக்கூடிய காலம். அப்போது 7 போகிற சனி உங்கள் வாழ்க்கையை எதிர்பார்க்காத ஒரு ஹேர்பின் பெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் கொடுக்கும். அவருக்கு 7 ஸ்தான பலம். அது குருவினுடைய வீடு, சுபருடைய வீடு. அதே நேரத்தில்
அங்கே யாரா இருக்காங்கன்னு பார்த்தா சுக்கிரன் உச்சமாக இருக்கார், சூரியன் இருக்கிறார், சனி இருக்கிறார், எல்லாம் ஒன்றா இருக்காங்க அங்கே. அப்போ 7ஆம் இடம் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மிகப்பெரிய கான்ட்ராக்ட்ஸை சைன் பண்ணுவீங்க. உங்கள் கம்பெனியில் ஒரு 50 கோடி ரூபா நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 10 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க. இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 3 டைம்ஸ் ஆஃப் யுவர் டேர்ன் ஓவரை உயர்த்துறதுக்கான அளவுக்கு வரும். அவ்வளோ சிறப்புகளை சொல்கிறது இந்த காலகட்டம். மிக அருமையான காலகட்டம். இந்த கிட்டத்தட்ட இந்த 45 நாட்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. 1 ஏப்ரல்லேருந்து 15th மே வரைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் 9ல் குரு, 7ஆம் வீட்டில் சனி, சுக்கிரனும் 7ல் உச்சமாக இருக்கார், புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். அப்போ முக்கியமான பிளானட்ஸ், திரிகோணாதிபதிகள் ஒன்றா இருக்காங்க. யார்? சுக்கிரன், புதன், சனி 3 பேரும். திருமணம் எதிர்நோக்கி இருந்தால் உங்களுடைய மனைவி இப்போ சாதாரணமாக இருந்தால் அவளை கைப்பிடிக்கக்கூடிய காலம் இந்த ஒரு காலத்தில் திருமணம் நடக்கிற நேரம் நடந்ததுன்னா அவளால் பெரிய அளவு உயர்வை ஏற்படும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, பெரிய பணம் உள்ள ஒரு குடும்பம், அந்த பெண் உங்களை மணப்பதால் உங்கள் நிலையும் உயரும். அதோடு இல்லாமல் உங்கள் நிலை உயர்றதோடு மட்டும் இல்லாமல், அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷன்லேயும் நல்லா இருக்குது, கேரியர்லேயும் நல்லா ஸ்டேட்டஸும் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத நல்ல திருப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய ஒரு காலம். அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு முதல் பகுதி சிறப்பு, 2ஆம் பகுதி மேலும் சிறப்பு, இப்படி சொன்னோம். சரி, இப்போ 3ஆம் பகுதிக்கு வரும். இந்த ஜூன் மாதத்துலேயே என்ன ஆகிடுறதுன்னா, குரு 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ 9ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது எப்படின்னா, நம்ம விடக்கூடிய ஒரு காத்தாடி உயரமாக போயிட்டே இருக்கு. அதுதான் 9ஆம் வீடு. 10ஆம் வீடுன்னா நிலைநிறுத்தப்படுகிறது. உயரத்துலேயும் போல் கீழேயும் மேலே அதை கன்சாலிடேட் ஆகுது 10ஆம் வீட்டில். அப்போ 10ஆம் வீட்டுக்குள்ள குரு மாறின அப்புறம் எனக்கு பெருசாக வேலை மாற்றம் வருமா, உயர்வு வருமா? அதான் ஏகப்பட்டது வந்தாச்சு, மாதமாக உயர்வு வரும். அதனால் கிடைத்த உயர்வை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்தில் லைஃப் இஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் ஒன். ஏன் லைஃப் உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா, 2 விஷயம். சனி 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது எவ்ரிடே இஸ் எ நியூ டே. அவ்வளோதான். புதுசாக ஏதோ கற்றுக்குறோம், புதுசாக ஏதோ செய்கிறோம், அந்த மாதிரி. சுக்கிரன், புதன் மிகவும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலம். சரி, இந்த காலத்தில் இன்னொரு விஷயம் என்ன, குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், தன வரவும் சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த இன்ஸ்டியூட்டில் இடம் கிடச்சி ஜாயின் பண்ணுவீங்க. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் தீரும். சில பேருக்கு நினைக்கலாம், நான் சொந்தமாக வீடு வாங்கணும், அதற்கான ஒரு சூழல்கள் இந்த 3ஆம் பகுதியில் ஏற்படுறது. அப்போ அதுக்கு முன்னாடியே அதை ஃபைனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பகுதியில் அதை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதனால் பார்த்தீங்கன்னா 3ஆம் பகுதி எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு ப்ராஸ்பரிட்டியை சொல்கிறது, மன நிம்மதியை சொல்கிறது, வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மையை சொல்கிறது, ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் பகுதி கிடைச்ச விஷயங்களை தக்க வைப்பது என்பது ஒரு சிறப்பு. அதை சொல்கிறது இந்த 3ஆம் பகுதி. 4ஆம் பகுதியில் நல்லா இருக்குது. அக்டோபர் மாதம், நவம்பர், டிசம்பரில் எதிர்பாராத இன்னும் உயர்வுகள். என்ன காரணம்னா, குரு 11ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். அப்போது ஒய்ஃபு திருமணம் யோகம், அதனால் பெரிய சந்தோஷம். 2வது சந்தோஷம், நல்ல குழந்தை பிறக்கிறது. 3வது சந்தோஷம், திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது. இப்படி
எதிர்பாராத பல நன்மைகளை பற்றி பேசுகிறது இந்த 4ஆம் பகுதி. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், குழந்தைகள் நலம் சிறப்பாக இருக்கும், மனைவியால் தனம் உண்டு, நல்ல மனைவி அமைகிறாளா? எஸ், அமைகிறா. கல்யாணம் நடக்குமா? நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படுமா? ஏற்படும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நல்ல காரியங்கள்லாம் நிறைந்து நடக்கிற அளவுக்கு குரு 11ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் மறக்க முடியாத வருஷமாக கூட அமையும். உங்களுக்கு மட்டும் யோக தசை நடந்தால் உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் பொசிஷன் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்துக்கு உட்படக்கூடிய ஒரு காலத்தில் நீங்கள் பிரவேசம் பண்ணுறீங்க. அதுலேயும் செகண்ட் ஆஃப் குறிப்பாக பிரமாதம். செகண்ட் ஆஃப்னு கூட சொல்ல மாட்டேன், ஏப்ரல் மாதத்துலேருந்தே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகள் இதையெல்லாம் கொண்ட ஒரு காலமாக அமையும். எப்போவுமே நமக்கு ஒரு பேசிக் ஃபீலிங் என்னென்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஆமை வேகத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும்போது படு ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வி என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். கஷ்டத்தில் இருக்கும்போது வி என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். ஆனால் அது டே டு டே, ஐயோ பொழுது போச்சுடா அப்படி இருப்பான். சார் இல்லை சார் இந்த வருஷம் அப்படி இழுத்துக்கிட்டே போதேம்பாங்க. ஏன்னா அவன் ப்ராப்ளம் தான் இருப்பான். சார் இந்த வருஷம் ஆரம்பிச்சதும் தெரில, போனதும் தெரிலாமாங்க. ஏன்னா நீ பாட்டுக்கு பிரமாதமாக இருக்க. அப்படி தான் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். 25 ஜனவரியை பார்த்தா அதுக்குள்ளே டிசம்பரா? அப்படிப்பட்ட ஒரு காலம் கன்னிராசி நேயர்களுக்கு அமையவிருக்கிறது. மிக மிக சிறப்பான காலம். வெற்றி வாய்ப்புகள் உங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எதிர்த்தாப்பில் நடக்கும். உங்கள் திறமைன்னு நினச்சாலும் சரி, இல்லை தெய்வத்தின் அருள்னு நினச்சாலும் சரி. ஆனால் உண்மை என்னவோ தெய்வத்தின் அருள் தான். உங்கள் திறமையினால் எல்லாமே நடந்துடாது. திறமை ஓரளவுக்கு உயர்த்தும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அல்டிமேட் சக்ஸஸ் அப்படின்னா அதுக்கு தெய்வ அருள் வேண்டும். ஸோ அதுதான் உணர்த்துற மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். எக்ஸலண்ட் இயர் அப்படின்னு தான் அதை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லலாம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.